ரீஎன்ட்ரி எப்போ கொடுப்பீங்க தலைவா? வைல்ட் கார்டில் கூப்பிட்டா போவீங்களா? ஐயோ சார், ஏன்டோ வெளியில வந்தோன்னு நான் டார்கெட் வைக்காம போயிட்டேன். மக்கள் எல்லாரும் கரிச்சு கொட்டுறாங்க, நீங்க எப்போ வருவீங்க வருவீங்க வருவீங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே திவாகர் சீக்ரெட் ரூம்ல இருக்காருன்றாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. எங்க அம்மா அப்பாவே குழப்பிட்டாங்க. டேய், சீக்ரெட் ரூம்ல எதுவும் உன்னை வச்சிருக்காங்களா? சத்தியமா சார், அம்மா அப்பா இன்னசென்சியா கேள்வி கேட்குறாங்க. என்னால் ஒன்றும் அப்போ நான் வெளியில வந்ததுல யாருக்குமே விருப்பம் இல்லை சார். இப்போ என்னென்ன மக்கள் பிக் பாஸ்ல பேசிட்டு இருக்காங்க, நான் சோ பார்க்கல வெளியில வந்ததும். ஓகேங்களா, எல்லாரும் பார்த்து நீங்கள் இல்லாமல் வீடு உள்ள மக்களே பேசிக்கிறாங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாமல் ஃபன்னே இல்லை. எப்போடா நான் உள்ளே போவேன் சார். மக்கள் நம்பிக்கையை உடைச்சிருக்கேன் சார். எனக்கு வெளியில் வந்தது ரொம்ப 2 நாளாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அழகா ஒரு எல்லாருக்கும் இது கிடைக்காது சார். கடவுள் கொடுத்த ஒரு வரம் சார். மக்கள் நீ உள்ள இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் அப்ப வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருக்கேன். ஆனா கண்டிப்பா அது எதிர்பார்த்த ட்விஸ்ட் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கறாங்க சார். எப்ப வேணுமாலும் இவர் உள்ளுக்குள்ள போவாரு அப்படின்றதையும் மக்களும் சொல்றாங்க. நீங்க வெளியில இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வனிதா மேம் வெளியில உள்ள போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போனாலும் போகலாம். அந்த நாளை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஃபன் இல்லை. இன்னொன்று சொன்னாங்க சார், உங்களோட கருத்துக்களை வலுவாக ஸ்ட்ராங்காக பதிய வச்சுருக்கீங்க. அம்புட்டு பேரையும் தும்சம் பண்ணி காலி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் உள்ளே வரணுன்றாங்க. நான் இந்த செகண்ட் இப்பயே இன்டர்வியூ கேன்சல் பண்ணி உள்ளே போனாலும் ஹவுஸ்குள்ளே போயிடுவேன்.